ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லா அன்பு சொந்தங்களும் எப்படிங்க இருக்கீங்க? எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை வணங்கி இந்த வீடியோ பதிவை ஆரம்பிக்கலாங்க. இந்த வீடியோ பதிவுல தமிழ் மாதமான ஆடி மாதத்துடைய பலன்களை தாங்க முழுசா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு மாதத்திலையும் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும்ன்ற ஒரு தேடலோட தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் தொடங்கும். அந்த வகையில இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அது அம்மனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நமக்கு பல திருப்பங்களை தரப்போகுது. நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா நிச்சயமா இருக்க போகுதுங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. என்ன மேடம் சொல்றீங்க? எல்லாருக்கும் அப்படியே இருக்க போகுது. சில பேருக்கு சாதகமாவும் சில பேருக்கு பாதகமா தானே இருக்கும் அப்படின்னா உண்மைதாங்க. சாதகமா இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்னும் சிறப்பா நீங்க மாத்திக்க முடியும். பாதகமா இருக்கு அப்படின்னாக்க பல விதங்கள்ல நீங்க எப்படி அதை சரி செய்யணுமோ அந்த விஷயங்களை நம்ம குறிப்பிட்டு பேசலாம். அந்த வகையில முதல்ல இந்த ஆடி மாதம் அப்படின்னா என்ன? இந்த ஆடி மாதத்துடைய சிறப்பு என்ன? இந்த மாதத்துல நான் எந்த தெய்வங்களை வழிபாடு செய்யணும்? அவங்கள நான் எப்படி வழிபாடு செய்யணும்? அதன் காரணமா என்னோட வாழ்க்கையில எந்த மாற்றம் வரும்? அப்படிங்கிறத பொறுத்துதான் நம்மளுடைய பலன்கள் இருக்க போகுது. ஆடி மாதம் அப்படின்னாவே கோயில்கள்ல தினம் தினம் வந்து பாத்தீங்கன்னா திருவிழா கோலம் தாங்க. ஆடி மாதத்துல ஆடி மாத பிறப்பு, ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு, ஆடி பெருக்கு, ஆடி கிருத்திகை, ஆடி பூரம், ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி இப்படி எல்லா சிறப்புகளுக்கும் உரிய நாட்களும் இந்த ஆடி மாதத்துல இருக்கு இல்லையா? ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு ரொம்ப உகந்த மாதம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அம்மனுடைய அருளை பெறுவதற்கு நம்ம என்ன செய்வோம்? கூழ் வார்த்தல், நேர்த்திக்கடன் செலுத்துறது, பொங்கல் வச்சு வழிபாடு செய்யறது, மாவிளக்கு படைக்கிறது, பால் குடம் ஏந்தி வர்றது, தீ மிதிக்கிறது, இந்த மாதிரிலாம் ரொம்ப கடுமையான விரதம்லாம் மேற்கொண்டு நம்மளுடைய அம்மனுடைய அருளை பெறத்துக்கு நம்மளுடைய வழிபாடுகள் போகும். அது ஒரு புறம் இருக்கு. கோயில்கள் வந்து திருவிழாக்கான ஏற்பாடுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க எந்த ஒரு சின்ன சின்ன கிராமம் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதத்துல அம்மனுடைய வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமா கிராம தேவதைகள்னு சொல்லுவோம் இல்லையா? காவல் தெய்வங்கள், கிராம தேவதைகள் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கோலாகலமா திருவிழா எடுத்து கொண்டாடிட்டு இருப்போம். இந்த ஆடி மாதம் பிறந்ததுமே தட்சிணாயனம் அப்படிங்கிறது ஆரம்பமாகுது. இந்த மாதம் அப்படிங்கிறது புண்ணிய காலமா நம்ம கருத்துல கொள்வோங்க. முக்கியமா இந்த காலகட்டத்துல புனித நதிகள்ல நீராடுறது ரொம்ப விசேஷமானது. ஆடி மாதத்தை கணக்கிட்டு தாங்க பண்டிகைகளுடைய தொடக்கமே ஆரம்பமாகுது. ஆடி மாதம் முழுவதுமே கிராமப்புறத்துல காவல் தெய்வமா விளங்கக்கூடிய மாரியம்மனு, ஐயனாரு, மதுரவீரன், மாடசாமி, கருப்பணசாமி இந்த மாதிரியான கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் எடுப்பாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அரியும் சிவனும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த தத்துவத்தை உலகத்துக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த விழாக்களே நடத்தப்படுதுங்க. ஆறு அப்படிங்கிறது தாங்க நம்ம மக்களுடைய நாடியாவே இருக்கு. அதனாலதாங்க ஆடி மாதத்துல புதுசா மழை பெஞ்சு வரக்கூடிய அந்த நீர்ல அந்த புனித நீர்ல நீராடி வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களால இப்ப வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர ஒரு விஷயம். மேலும் இன்னொரு சிறப்பு இந்த ஆடி மாதத்துக்கு இருக்குங்க. ஆடி மாதத்துல சிவனின் சக்தியை விட பார்வதி தேவியுடைய சக்தி வந்து அதிகமா இருக்குங்கிறது ஐதீகம். தமிழ் மாதங்கள்ல ஆடி மாதத்தில் தாங்க அதிகபட்சமா அம்மன் கோயில்கள்ல திருவிழா நடக்கும். இதனாலவே ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மன் பக்தர்களுக்கு ரொம்பவே விசேஷமான காலமா கருதப்படுது. இந்த ஆடி மாதத்துல நீங்க எப்படி வழிபாடு செய்யணும்னா, ஆடி செவ்வாய்க்கிழமைகள்ல கோயில்ல எலுமிச்சம் பழத்தால விளக்கேற்றி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா கூடுதல் பலன் கிடைக்கும். ஆனா எலுமிச்சம் பழத்தை வந்து பாத்தீங்கன்னா வீடுகள்ல விளக்கேத்தி வழிபாடு செய்யக்கூடாதுங்க. அதுவே ஆடி மாதம் வளர்பிறை துவாதசி நாள்ல தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி வரைக்கும் பெண்கள் வந்துட்டு துளசி மாடத்துக்கு பூஜை செய்து வந்தீங்க அப்படின்னா நினைச்சது நடைபெறும். வீட்டுல சகல செல்வங்களும் குவியும். ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் முத்து மாரியம்மனை மனமுருகி வழிபாடு செஞ்சீங்கன்னா திருஷ்டிகள் விலகி நன்மைகள் உண்டாகும். இந்த ஆண்டு அப்படிங்கிறது ஆடி மாதம் ஜூலை 17ஆம் தேதி புதன்கிழமையில தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிறைவடைது. மேடம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டுக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்றீங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாக்க நிறைய நன்மைகள் நமக்கு உண்டாகும்னு சொல்றீங்க. ஆனா ஏன் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா திருமணம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளை செய்யறதில்லன்னு கேட்டோம்னா, ஆடி மாதம் செய்யக்கூடிய வழிபாட்டு வந்து வாழ்க்கையை செழிக்க வைக்கும் அப்படிங்கிறது நம்பகமான ஒரு உண்மை. இந்த மாதத்துல திருமணம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து நம்ம தவிர்த்துட்டு அம்மன் அருளை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வழிபாட்டுக்காக இந்த மாதத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதை தவிர்த்து வேற எந்த ஒரு காரணமும் இல்லைங்க. ஏன் ஆடி மாசம் திருமணம் நடத்துறதுல அப்படின்னுட்டு சரிங்களா?
தெளிவான ஒரு விளக்கம் தான். இந்த மாதம் முழுக்கவே நம்ம அம்மனுடைய அருளுக்கு, அதாவது தெய்வீக வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கிறோம். அவ்வளவுதான். ஸோ இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஆடி மாதம்னா என்ன? அந்த மாதத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்கு? அந்த காலகட்டத்துல நம்ம எப்படி வழிபாடு செய்யணும்? அந்த வழிபாடு நமக்கு எந்த மாதிரியான பலன்கள கொடுக்கும்? தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க. பிடிக்கல அப்டின்னாக்க ஸ்கிப் பண்ணிட்டு கூட உங்களுக்கு தேவையான இடங்கள்ல இருக்கக்கூடிய செய்திகள பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை தொடங்குறேன். ஆடி மாதத்துல திருக்கணித பஞ்சாங்கத்த வச்சு பார்க்கிறப்போ சரி, நவகிரகங்களோட சஞ்சாரத்த வச்சு பார்க்கிறப்போ சரி, காலபுருஷ தத்துவத்தோடைய 10வது ராசியாக வலம் வரக்கூடிய மகர ராசி அன்பர்களே, வியூகங்கள் மூலம் வெற்றிகளை காணும் மந்தனின் ஆதிக்கம் கொண்ட மகர ராசி அன்பர்களே. யாருங்க அந்த மந்தன்? சனீஸ்வர பகவான். நல்லது கெட்டதுக்கு அப்பப்பவே தலையில ஒரு கொட்டு. எந்த ராசியில இவர் அமர்றாரோ அந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கைய சீர்படுத்திட்டு தான் போவாரு. ஒரு வறண்ட நிலம் இருக்கு, மழை பெய்யுது, கொத்துக்கு அது தாங்கணும். 4, 5 உழவு ஓட்டி அதுக்கான உரமிட்டு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னாக்கா பயிர் நல்லபடியா வளர்றதுக்கான ஒரு அற்புதமான பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு நிலமா மாறும். அந்த மாதிரி தான் சனி பகவான் ஒரு ராசிக்கு வராரு அப்படின்னா 2.5 வருஷம் உட்காந்து உனக்கு நல்லவன் யாரு, கெட்டவன் யாரு, எதை நீ செய்யணும், எதை நீ செய்யக்கூடாது, உன் வாழ்க்கையில என்னென்ன இன்னல்களை நீ எப்படி சரி செஞ்சுக்கணும், இனி வரக்கூடிய காலகட்டத்துல உனக்கு இந்த பிரச்சனைகள் வந்தாக்க நீ எப்படி ஒரு வாழ்க்கை பாடத்தை நடத்தணும்ன்ற அளவுக்கு உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர். நல்லது செஞ்சியா ஒதுங்கி நின்னு வேடிக்கை பார்ப்பாரு. தவறான செயல்கள் ஈடுபடுறியா, இவரு உங்க ராசியில இருக்கிறப்போ நீங்க மாட்டுனீங்க. இவரையே ராசி அதிபதியா கொண்ட மகர ராசிக்காரங்களால ஏதாவது சின்னதா தப்பா நினைக்க முடியுமா? இவனோட செயல்பாடுகள் கொஞ்சமா தப்பா போகுமா? பச்சையா காட்டி கொடுத்துரும். இவங்களால பொய் பேச முடியாது, ஒரு விஷயத்த மறைக்க முடியாது, கொழுந்துத்தனமா இருப்பாங்க. எல்லாரும் கூட சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நாகரிகமே தெரியல அப்படின்னுவாங்க. அதை பத்தி இவங்க கவலையும் பட மாட்டாங்க. இவங்கள நேசிக்கிறவங்க நம்ம கூட இருந்தா போதும் தான் இவங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க. பொதுவா இவங்களுக்கு ஒரு குணம் என்னன்னா, தங்கிட்ட ஒருத்தங்க கேக்குறாங்க ஒரு விஷயம் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டாங்கன்னா, இவங்களுடைய வேலை வெட்டிலாம் விட்டுட்டு போய் ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க. ஆனா இவங்களுடைய ஹெல்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவங்க வாழ்க்கையில முன்னேறி போவாங்க. ஆனா கொஞ்சம் கூட நன்றி இல்லாம இவங்கள பல இடங்கள்ல தாக்கி இருப்பாங்க. மனசளவிலும் சரி, மத்த விஷயங்கள்லயும் சரி. முக்கியமா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மத்தவங்க செய்யற தப்புக்கு இவங்க ஆளாகி இருப்பாங்க. இப்போ இந்த மீன் பிடிக்க புழுவ தூக்கி தண்ணியில போடுறோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி மகர ராசிக்காரங்கள பல பேர் பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த விஷயம் உண்மை நினைச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க. சோ எங்களுக்கு இப்படிதான் வாழ்க்கையா மேடம்? என் வாழ்க்கை சரியாகாதா? கரெக்ட் தான். சனீஸ்வர பகவான ராசி அதிபதியாக கொண்டதுனால தான் எனக்கே வாயில சனி போல. நாக்குல எனி டைம் பாத்தீங்கன்னாக்கா உண்மையை பேசி பேசி பொய் பித்தலாட்டம் பேசுறவங்களாம் அப்படியே கும்முன்னு வாழ்றாங்க. நான் மட்டும் கம்முன்னு வாழ்றேன். பேச முடியல. மனசுல அப்படியே ஆதங்கம் கொட்டி கிடக்கு. மனசுல ரணரணமா மத்தவங்க கொடுத்த வலி இருக்கு. அந்த வலிய கூட என்னால வெளியே புலம்ப முடியல மேடம். கவலை வேணாங்க. இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. அதற்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, ஒரு தெய்வத்துடைய துணையை நாடி இந்த வீடியோ பதிவை நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலிலே விழுந்துட்டு போலாம். அவங்களுடைய ராசி அதிபதியை வணங்கி அவரை பலப்படுத்திட்டு அவரை சந்தோஷப்படுத்திட்டு அவருக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை கட்டமைச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா வெற்றிங்கிறது தொடரும், கஷ்டங்கிறது மாறும், கண்ணீர் இல்லாம போகும். அதற்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தணும் இல்லையா? இந்த ஆடி மாதத்துல அப்படி நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. பயன்படுத்திக்கோங்க. போதும், அழுதது போதும், புலம்புனது போதும், என்னதான் நடக்குது ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு நிம்மதியா ஒரு ஆழமான ஒரு பெருமூச்சு விட்டுட்டு இந்த வீடியோ பதிவு தொடர்ந்து பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு முடிவு தீர்க்கமா நீங்க எடுத்துதான் ஆகணும். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு உணர்ந்து சொந்தங்களோட வாழ ஆசைப்படக்கூடிய நீங்க உணவு தொழில நல்ல லாபம் கிடைக்குங்க. இவங்களுடைய கை பக்குவம் இருக்கு இல்லைங்க, மகர ராசியை சேர்ந்தவங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணாட்டும் சூப்பரா சமைப்பாங்க. முக்கியமா இவங்க வீட்டுல 2 பேர் இருந்தாலும் இவங்க 4 பேருக்கு சமைப்பாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? அக்கம் பக்கம் வீட்டாரும் இவங்க கிட்ட பாத்தீங்கன்னாக்கா என்ன சொல்றது, வறுமை இல்லாம வாங்கி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு உணவு தொழில் அப்படிங்கிறது கை கொடுக்குங்க, நல்ல லாபத்தை கொடுக்கும். இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களே, உங்க வியாபாரம் ரொம்ப சிறப்பா நடக்குங்க. நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழில செய்யறீங்களா?
ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. நிலம் பெருசா சேல் ஆகலைங்க. வாங்குனவனே பார்த்தீங்கன்னா, பணத்த திருப்பி கேட்டுட்டு இருக்கான். அப்படிலாம் இக்கட்டான சூழ்நிலைய அனுபவிச்சுட்டு இருந்தீங்களா? இந்த காலம் தொழில் ஸ்தானத்த பலப்படுத்தியிருக்கு. இதனால தொழில் மூலம் பெரிய வருமானம் பார்த்து புதுசா வீடு கட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு லாபம் மேம்படும். எதிர்ப்புகளை தாண்டி தொழில்ல முதலீடு செய்வீங்க. வியாபாரத்துல இருந்த சிக்கல்கள் விலகி உங்களுடைய வெற்றி கொடி அப்படிங்கிறது அப்படி பறக்க போகுது. சக வியாபாரிகள்லாம் வாய பொத்திக்கிட்டு போக போறாங்க. போன மாசம் வரைக்கும் இவன் வியாபாரத்த விட்டுட்டு ஓடுவான்னு நெனச்சா, இன்னைக்கு தைரியமா பண்ணிக்கிட்டு இருக்கானே! அப்படின்னு அவங்க யோசிக்கக்கூடிய அளவுக்கு. உங்களுடைய ராசிநாதன் இருக்கார் இல்லையா? அவர் வக்ரகதியில இப்ப இருக்காரு இல்லையா? இந்த காலகட்டத்துல அவரால உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. புரியுதுங்களா? உங்களுக்கு எல்லா விதங்களிலும் சாதகமான அமைப்பு இருக்கு. கடுமையான முயற்சியினால அரசாங்க வேலை கிடைக்குங்க. மகர ராசிக்காரங்களே, ஒரு பரீட்சைய விடாதீங்க. எல்லாத்துலயும் முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா நல்ல வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க எதிர்பார்த்த மாதிரியான ஒரு நல்ல யோகமான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. ஆன்மீக பணிகள்ல பெரியவங்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது உங்க குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு உதவும். உங்கள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிநாதனுக்கு திருநள்ளாறு சென்று தர்ப்ப ஆரண்ய ஈஸ்வரரை வழிபாடு செய்ய உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் விலகி, கண்ணீர் மாறி, கலகலன்னு ஒரு வாழ்க்கையை அவர் கொடுப்பார். யாரெல்லாம் உங்கள கைகொட்டி சிரிச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களோ, யாரெல்லாம் இவன்லாம் ஒரு ஆளா? இவளாம் ஒரு ஆளா? அப்படின்னு பார்த்துட்டு போனாங்களா, அவங்கலாம் உங்கள தேடி வரக்கூடிய காலகட்டம். இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் மகர ராசிக்கு. இப்ப நான் நட்சத்திர பலன்கள பத்தி விரிவா சொன்னேன்னா, கூடுதல் தகவல் உங்களுக்கு கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்துல 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். உங்கள பொறுத்தவரைக்கும் எதையுமே வெளிப்படையாக பேசி வாழும் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா பிறந்தது. தனஸ்தானத்துல பாத சனியாக சஞ்சரித்த உங்க ராசிநாதன் வக்ரம் அடைந்திருக்கிறதுனால குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகும். பண வரவு அதிகரிக்கும். கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய நிலை உண்டாகும். குரு பகவானுடைய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை உண்டு. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகப் போகுது. குலதெய்வ அருள் ஏற்பட போகுது. தொழில்ல, வியாபாரத்துல லாபம் அடைய போறீங்க. உங்களுடைய போட்டியாளர்களால உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகப் போகுது. பணியில உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுங்க. புதிய தொழில் தொடங்க, வெளிநாடு செல்ல நீங்க எதிர்பார்த்த அனுமதிகள்லாம் கிடைக்க போகுது. முயற்சி செய்யக்கூடிய இடத்துல சஞ்சரிக்கூடிய ராகுவால நீங்க செய்யக்கூடிய எல்லா வேலையும் வெற்றியில முடியும். திருமண வயதுல இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் அமையும். பாக்கியஸ்தானத்துல குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால தெய்வ வேண்டுதலை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவீங்க. ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேர்க்க உண்டு. வர வேண்டிய பணம் கைக்கு வரும். பெரியவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு பக்கபலமா இருக்கும். நினைச்சதெல்லாம் சாதித்து காட்டக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு பதவி பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கும். உங்களுடைய நிலை அப்படிங்கிறது அப்படியே உயரப்போகுது. மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் அதிகரிக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் அப்படின்னு கேட்டாக்கா ஆகஸ்ட் 6ஆம் தேதிங்க. அந்த நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதிர்ஷ்டமான நாளுன்னு பார்த்தோம்னாக்க ஜூலைல 26, 28, ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி, 10ஆம் தேதி இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டாக்கா நெல்லை அப்பரை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும். அடுத்த திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. யோகக்காரகன் ராகு பகவான் நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியா மாத்தி கொடுக்கிறாரு. உங்களை தைரியமா செயல்பட வைக்கிறாரு. மத்தவங்களால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட வேலைகளை நீங்க தன்னம்பிக்கையா செய்து முடிக்கிறதுக்கு பக்கபலமா நிக்கிறாரு. உங்களுடைய தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும். நினைச்சு பார்க்க முடியாத இடத்திற்கு உங்களுடைய உயரம் போக போகுது. வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். ஒரு சிலருக்கு அடிக்கடி விமான பயணத்தை மேற்கொள்வீங்க. பறந்துகிட்டே இருக்க போறீங்க. கால்ல சக்கரம் கட்டிட்டு ஓடுறான்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி ஒரு அமைப்பு. குரு பகவான் உங்களை கனவுகளை எல்லாத்தையும் நனவாக்கி கொடுக்கிறாரு. வெளியிடத்துல உங்களுடைய செல்வாக்க பல மடங்கு உயர்த்தி காட்ட போறாரு. பட்டம், பதவி, புகழ் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. குடும்பத்துல மகிழ்ச்சியான நிலை ஏற்பட போகுது. பிள்ளைகளால உங்களுக்கு ஏற்பட்ட கவலைகள் நீங்க போகுது. திருமண வயதுல இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய போகுது. நல்ல வரன் தேடி வரப்போகுது. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டிருந்தீங்க. இந்த காலத்துல கட்டாயம் குழந்தை பாக்கியம் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு ஊர் மத்தியில செல்வாக்கு அதிகரிக்கும். பணம் பல வழிகள்ல வரப்போகுது. கடன்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா? கடன் அடிச்சிருவீங்க. அருகில் இருக்கக்கூடிய கோயில்கள்ல நீங்களே முன்ன நின்று அந்த திருப்பணிகளை நடத்துறதுக்கான ஒரு யோகமான அமைப்பு இருக்கு. கடவுளுக்கே திருவிழாவை முன்னணி நடத்துறது எவ்வளவு பெரிய பாக்கியம். தொழில்ல, வியாபாரத்துல எல்லாம் முன்னிலையா வர போறீங்க. பணியாட்கள் எல்லாமே உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க.
உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்க போகுது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும். ஒரு சிலர் வந்து மேற்கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலம் சென்று படிக்கிற ஒரு அமைப்பும் காணப்படுது. ஆக மொத்தல இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான மாதமா அமைஞ்சிருக்கு. உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம்னு கேட்டீங்கன்னாக்கா ஆகஸ்ட் 6ஆம் தேதி 7ஆம் தேதி இந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம். அதிர்ஷ்டமான நாளுன்னு கேட்டீங்கன்னாக்க ஜூலை மாதம் 26, 29, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி, 8ஆம் தேதி, 11ஆம் தேதிங்க. இந்த நாள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கை வளமாக மாறுங்க. அடுத்ததான் அவிட்டம்ல 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் உண்மை நிலையை உணர்ந்து வாழக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களோட முயற்சியுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி முன்னேற்றத்தை காணக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. உங்களுடைய நட்சத்திரநாதன் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உங்களோட முயற்சிகள்ல வேகம் இருக்குங்க. இருந்தாலும் அந்த வேகத்தோட சேர்த்து நிதானமா செயல்படுவது ரொம்ப நல்லது. பூர்வீக சொத்துக்களால சில பிரச்சனைகள் தோன்றியிருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. அடுத்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரநாதன் கூடவே இணைந்து இருக்கிறதுனால எல்லா நன்மைகளையும் இவரும் உங்களுக்கு கொடுப்பாரு. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்து கொடுப்பாரு. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களோட பிரச்சனையை வந்து காணாமல் போக்கடிப்பாரு. தடைகளை தாண்டி நினைச்சதை சாதிச்சு காட்டுவீங்க. வாழ்க்கையில இருந்த நெருக்கடிகள், உடல்நிலையில இருந்த பாதிப்பு எல்லாமே முழுமையா விலக போகுது. வருமானத்துல ஏற்படுத்த தடைகள் நீங்க போகுது. உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்க போகுது. அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு வருங்க. குழந்தைக்காக இயங்கி கொண்டிருந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுக்கு வந்து நல்ல தகவல்கள் அப்படிங்கறது அடுத்தடுத்து கிடைக்கும். திருமண வயதுல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வரன் அமையும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை துணை கண்டிப்பா கிடைப்பாங்க. புதிய சொத்து சேரும். கோயில் வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்துல நிறைவேற்றிருவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மேற்படிப்பு கனவு இருக்கு இல்லையா, அது எல்லாமே நனவாக போகுது. படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். தம்பதிகளுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் நீங்குங்க. முக்கியமா விஐபிகளுடைய ஆதரவு இந்த காலகட்டத்துல கிடைக்குங்க. முயற்சி ஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய ராகுவால நினைச்சபடியே செய்து காட்டுவீங்க. எல்லா வகைகளிலும் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயர போகுது. முக்கியமா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்துல உங்களை தேடி வரப்போகுதுங்க. பயன்படுத்திக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் அப்படின்னு கேட்டாக்கா ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம். அதிர்ஷ்டமான நாளுன்னு கேட்டாக்கா ஜூலை மாதம் 26, 27, ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி, 9ஆம் தேதி இந்த நாள்ல சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நரசிம்மரை வழிபாடு செய்வதனால நன்மைகள் உண்டாகும். ஆக மொத்தத்துல இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது மகர ராசி அன்பர்களே, நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரப்போகுது. உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது. எப்படின்னாக்க இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, அந்த கஷ்டங்கள் மாறப்போகுது. உங்களை பார்த்து சிரிச்சவங்க, உங்களுடைய கஷ்டத்தை பார்த்து கைகொட்டி சிரிச்சவங்க எல்லாரும் அவங்க வாய் மேல 2 கைகளையும் வச்சு பொத்திக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை வந்துட்டு உயரத்துக்கு போக போகுது. நினைச்ச மாதிரி சாதிக்க போறீங்க. உங்களுடைய மனசு வந்து பாத்தீங்கன்னாக்க மகிழ்ச்சியில தத்தளிக்க போகுது. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த ஆடி மாதத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாழ்க்கையில ஒரு முறை தாங்க அதிர்ஷ்ட காத்து வீசும். அந்த அதிர்ஷ்ட காத்து அப்படிங்கிறது ஆடி மாதத்துல உங்களுக்கு வந்திருக்கு. மகர ராசிக்காரங்களை கண்ணீரை தொடச்சிக்கிட்டு இந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை வளமா மாத்துங்க. நல்லது நல்லது நல்லதுன்னு மட்டுமே பேசக்கூடிய உங்களுக்கு நல்லது மட்டுமே வந்திருக்கு. வாழ்க வளமுடன்.